பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எழுத்துத் தேர்வு அப்படின்றத வந்து மாவட்ட வாரியாக வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றத தற்சமயத்துக்கு வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே, ஸோ 8ஆம் வகுப்பு கல்வித் தகுதிக்கு 10ஆம் வகுப்பு கல்வித் தகுதின்னு சொல்லிட்டு போத் ஆல் எக்ஸாமினேஷனுடைய தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து வெளியிட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம இப்போ வியூ பண்ணி பார்க்குறோம்ல, ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து 2021 வந்த ஒரு கட் ஆஃப் மார்க் தான் வந்து இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு மாவட்ட வாரியாக கட் ஆஃப் அப்படின்றது வந்து வெளியிடுவாங்க. ஸோ 21 என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு நடந்தது. ஸோ அந்த 50 மதிப்பெண்களில் தமிழ் வந்து 20 மதிப்பெண்கள், ஜிஎஸ் 30 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பாடத்துக்கு வந்து நடந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டு வச்சுருந்தாங்க. அதில் எழுத்து தேர்வு மதிப்பெண்களை மட்டும்தான் பேஸ் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் எழுத்து தேர்வு மதிப்பெண்களை கொண்டு போகலை. ஆனால் இந்த முறை ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். 2021 நடந்த 50 மதிப்பெண்கள் எழுத்து தேர்வு. ஸோ இப்போ எப்படி எவ்வளோ எளிமையாக இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து 21 வந்து நடந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜென்ரல் டர்ன் பார்த்தீங்க, கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 47 மதிப்பெண்கள், 50க்கு 47 மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் 45. ஸோ கட் ஆஃப் வேரியேஷன் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத. ஸோ நம்ம ஜென்ரல் டர்ன் விமன், ஸோ இதே மாதிரி தான் அப்பையும் காம்படிஷன் அப்படின்றது வந்து இருந்தது. அப்போ வந்து நிறையா பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலை. ஸோ இந்த டைம் பண்ண மாதிரி காம்படிஷன் போன முறையெல்லாம் வந்து இல்லை. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. இருந்தாலும் அதனுடைய கட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வியூ பண்ணி பார்க்குறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஜென்ரல் டர்ன் பார்த்திங்கன்னா 47 மார்க் வச்சுருக்காங்க, பிஎஸ்டிஎம் 45, ஜென்ரல் டர்ன் விமனில் 44 மதிப்பெண்கள், ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மார்னிங்கே வந்து சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அரசின் மூலியமாக 21 கேட்டகரி அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 21 கேட்டகரியில் ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரியாரிட்டி 1 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது COVID-19 பேரண்ட்டை இழந்தவங்களுக்கான ஒரு ரிசர்வேஷனும் ப்ரியாரிட்டியும் இருக்குது. அதுமாரி இப்போ அந்த 2வது ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி, ஸோ அது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி வந்து வேரியண்ட்டாக கட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி தெளிவான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதித்துறை ஆட்சியர் பிரிவில் தான் வந்து இந்த மாதிரி தெளிவாக வந்து கொடுப்பாங்க. ஸோ மிச்ச போர்டில் கூட வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம நீதித்துறையில் இதை வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக வந்து பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வச்சு நமக்கு அடுத்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் எவ்வளோ பேர் என்ன விவரங்கள்ன்றதெல்லாம் நம்ம ஓப்பன் அப்பாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் பக்காவாக வந்து அவங்க இந்த ஒரு ஷார்ட் லிஸ்டட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதேமாரி வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்குறீங்க, நான் வந்து 148 எடுத்திருக்கேன், 150 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்றதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ பொதுவாகவே இந்த எழுத்து தேர்வு நம்ம வந்து கொஷின் பேப்பர் மாடரேட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனாலிசிஸாக வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மதிப்பெண் எடுத்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்றத. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்குது. ஸோ 8ஆம் வகுப்பு கல்வித் தகுதியாக இருக்கட்டும், இல்லை 10ஆம் வகுப்பு கல்வித் தகுதியாக இருக்கட்டும், 2 எக்ஸாமினேஷனுமே ரொம்ப எளிமையான முறையில் இருந்தது. அதனால் இதில் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத யாராலையும் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே எபோவ் 150 எடுத்தவங்க இருக்காங்க, 160 எடுத்தவங்க இருக்காங்க, சிம்பிள் 140க்கு மேலே எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தோராயமாக இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத ஓப்பனாக நீதித்துறை ஆட்சியர் பிரிவிலே வந்து கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு நம்ம வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கம்யூனல் வைஸாக ஜென்ரல் டர்னில் என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்குது, என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அதைப்படி கொடுப்பாங்க. அதேமாதிரி கம்யூனல் பிசி என்னென்னா பிசியில் ப்ரியாரிட்டி இருக்கா, பிசியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டோ இருக்கா, பிசியில் டிசபிலிட்டி இருக்கா, அது மாதிரி எல்லாத்துக்குமே என்ன கட் ஆஃப் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2021 இருக்கிறதுலே லோவஸ்ட் மார்க் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 மதிப்பெண்கள். ஸோ என்ன கேட்டகரினா எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் வெறும் 19 மதிப்பெண்கள், 50க்கு 19 எடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றத அடுத்த ரவுண்டுக்கு, ஸோ இது வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்ல முடியாது, செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்டு பார்க்கும்போது 70 மதிப்பெண்களுக்கு ப்ராக்டிக்கல் நடந்துச்சு, 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ நடந்தது. போன முறை வெறும் 100 மதிப்பெண்களுக்கு தான் இந்த ஃபைனல் ப்ராசஸ் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த முறை எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் 70, இன்டர்வியூ 30ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓவராலாக 200 மதிப்பெண்களுக்கு இந்த ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது வந்து வரும். ஸோ தற்சமயத்துக்கு இது வரைக்கும் நமக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டோ கட் ஆஃபோ வந்து வரல. இன்றைக்கி தான் மதிப்பெண்கள் விட்டுருக்காங்க. நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து போகுன்றதை நம்ம வந்து ஒரு வியூ பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கலான்ட்டு தான் இப்போ இந்த நேரத்தில் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்த போஸ்ட் பார்க்கலாம், காப்பிஸ்ட் அட்டெண்டர். ஸோ பொதுவாக நிறைய மாவட்டத்தில் வந்து காப்பிஸ்ட் அட்டெண்டர் சிங்கிள் ஒரு வேக்கண்ட் தான் இருந்தது. ஸோ அந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே 50 மதிப்பெண்கள் தான் எழுத்து தேர்வு நடந்தது. ஸோ அது வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் ஜென்ரல் டர்னில் கொடுத்துருந்தாங்க. 45 மதிப்பெண்கள் 2021 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ அடுத்த போஸ்ட் பார்க்கலாம்.
அதே மாதிரி வாட்ச்மேன். ஸோ வாட்ச்மேன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ 46ன்றது ஜென்ரல் டர்னுக்கான ஒரு பொதுப்பிரிவு கட் ஆஃப் மதிப்பெண்களாக இருக்குது. ஸோ இதில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நம்ம பார்க்கும்போது 25. ஸோ ஷெட்யூல் ட்ரைபுட்டுக்கு வந்து அதாவது எஸ்டிக்கு வந்து அந்த கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன் படி 25 அப்படின்றது ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃபாக இருக்குது. இதில் ப்ரியாரிட்டியினுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 36, ப்ரியாரிட்டி 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 28ன்றது இருக்குது. ஸோ இந்த ப்ரியாரிட்டி பற்றி நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது மசால்ஜி. ஸோ மசால்ஜி போஸ்ட்டுக்கும் ஜென்ரல் டர்ன் பொதுப்பிரிவுக்கு 45 இருக்குது கட் ஆஃபு. ஸோ ப்ரியாரிட்டி அடிப்படையில் லோ ஆஃப் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா SCAக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்யூனல் வைஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படின்றத தெளிவாக வந்து நீதித்துறை ஆட்சியர் பிரிவு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேஜஸ் கிட்ட இந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்டும் வந்து இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கட் ஆஃப் வருது, யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க என்னன்றதெல்லாம் நம்ம வந்து அஃபிஷியலாக உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் பிரிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் மார்க் வந்ததுக்கப்புறம் பதட்டம் அடைவீங்க. நான் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்திருக்கேனா இல்லையான்ற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. யாரும் வந்து ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் வந்து கரெக்டான மார்க் சொல்கிற கேண்டிடேட் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து வெளில ஓப்பனாக என்ன அவ்வளோ கட் ஆஃப் இவ்வளோ மதிப்பெண்கள்ன்றதை எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீதித்துறை ஆட்சியர் பிரிவு கூடிய விரைவிலேயே நமக்கு வந்து கட் ஆஃப் அப்புறம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து விட்டுருவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது தாண்டி நம்ம 10th லெவலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 10th லெவல் போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃபு. ஸோ அதே மாதிரி யார் அடுத்த ரவுண்டுக்கு இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்கன்றதையும் நம்ம வந்து ஒரு வியூ அனலைசிஸில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் ஒரு 10 days 15 days வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கான அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். 21 என்னென்ன மாதிரியான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, என்னென்ன ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணாங்கன்றதையும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து வியூ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதேமாதிரி இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் நம்ம தொடர்ந்து உயர்நீதிமன்ற பிரிவு வந்து அப்டேட் பண்ண நம்ம ஒரு கைடன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா இலவசமாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்குகிற கேண்டிடேட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ மெட்டீரியல் வாங்கி அதுக்கப்புறமா அடுத்த உள்ள கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து காமனாக கைட் பண்ணுவோன்றதை நான் அப்போவே வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த ரவுண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.